أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور التي أنزل معه أولئك هم المفلحون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஆராஃபினுடைய 157வது வசனத்தை கவனிப்பதற்கு முன்பதாக அதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே எல்லா நபிமார்களை பற்றியும் கூறி வந்த அல்லாஹ் இறுதியாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய கௌமுகளை பற்றியும் அவர்களுக்கு எதிரான ஃபிரௌனை பற்றியும் அவனுடைய அரசாட்சியை பற்றியும் அங்கே அவர்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றியும் அந்த கொடுமைகளுக்கு பகரமாக அவர்களுக்கு கிடைத்த தண்டனைகளை பற்றியும் விரிவாக கடந்த பல வாரங்களாக நாம் கவனித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இறுதியாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்ததற்கு பிறகு வெளியே வந்து அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு சாமிரி என்று சொல்லக்கூடியவருடைய சூழ்ச்சியினால் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை வாங்குவதற்காக வேண்டி தூர் சீனா மலைக்கு சென்ற காலகட்டத்திலே காலை மாலை செய்து மக்களை ஏமாற்றி வந்த அந்த தருணத்தை அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்த தண்டனையை பற்றி விரிவாக நாம் கவனித்து வந்தோம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தௌராத்து வாங்குறதுக்காக தூர் சீனா மலைக்கு போறாங்க. பொறுப்பு யார்கிட்ட விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பொறுப்பு விட்டுட்டு போறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் எப்போதுமே பலதரப்பட்ட சிலைகளை வணங்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்ததின் காரணத்தினால் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்களை கொண்டு ஈமான் கொண்டதுக்கு பிறகு அந்த மக்கள் திருப்பி அதே மாதிரியே செஞ்சாங்க. அப்ப அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டிருந்த அங்க ஒரு யூதன் சாமினி என்று சொல்லக்கூடியவன் என்ன செஞ்சான்,
என்ன மூசா எங்கேயோ அல்லாஹ் தேடி போயிருக்கிறாரு, நீங்களும் அதை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? அல்லாஹ் எங்கேயுமே இல்லை, நான் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், கொண்டு வர சொல்லி ஒரு சின்ன காளை மாடு போன்ற அந்த வடிவை அமைத்து அதிலே தப்சீரிலே எழுதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்ற போது உள்ள அந்த காலடி மண்ணை இழுத்து வைத்திருந்ததை அந்த இடத்திலே தெரிவித்து விடுவார். அதன் மீது தெரிவித்து விடுவார். உடனே அது ஒரு சப்தம் போன்று வரும். இதை பார்த்துட்டு மக்கள் அவங்க உண்மையிலே இந்த இது கூட சவுண்டு போடுது, அப்ப இதுதான் சக்தி வாய்ந்தது, இதுதான் கடவுள் என்று சொல்லி எல்லாம் வணங்க ஆரம்பிச்சோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ரிட்டர்ன் வருவாங்க, வரக்கூடாது மக்கள் இந்த மாதிரி வழிகட்டு போய்கிறாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு நீங்க அநியாயம் செய்யறீங்க, உங்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கஷ்டங்களில் எல்லாம் இருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து கிபித்தியர்களுடைய பிடியிலிருந்து உங்களை பாதுகாத்து கடலிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான். அவங்களையும் அழிச்சுட்டான், நினைச்சா நம்மளையும் சேர்த்து அழிச்சிருக்கலாம். அதே கடலை கடந்து வரும்போது நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம், அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க. இவ்வளவு உபகாரம் செஞ்ச அந்த அல்லாஹ்வுக்கு நான் போய் அவன்கிட்ட வேதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன காலகட்டத்துக்குள்ளாட்டி நீங்க இன்னொரு தடவை சிரிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களே, இணை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக கோபமடைந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய தாடியை பிடித்து இழுத்து இந்த விஷயத்தை ஏன் நீ இப்படி செஞ்சுட்டீங்க, மக்களை தடுக்க வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டதை நாம் கவனிக்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சூசினா மலையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுப்பதற்காக வேண்டிய அழைத்து அங்கு அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்ன காட்சி, அங்கு அல்லாஹ் தஆலா ஒரு கலிமத்து ஷஹாதா என்று சொல்லக்கூடிய இந்த விரலின் அளவுக்கு அது அவனுடைய ஒளி தோன்றியதன் காரணமாக அந்த இடத்துல மலையே சுக்குநூறாக ஆகிவிட்டது என்று முன்னால் சொன்ன அந்த வசனம், இவை எல்லாம் நாம் கவனித்தோம். இதை நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லும் போது நாங்களும் அல்லாஹ்வை பார்க்கணும், அப்பதான் நாங்கள் நம்புவோம். அதப்பா நான் பார்த்துட்டே கீழே விழுந்து மயக்கம் போட்டு நான் மூச்சையா ஆகி போய் திருப்பி எனக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து உஷார்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன், இப்ப நீங்க வேற பார்க்கணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்தா தான் நம்புவோம். அப்ப திருப்பி அவங்கள்ல இருந்து சில முக்கியமானவங்களை அழைச்சிட்டு 70 பேர்த்து அழைச்சிட்டு கொண்டு போய் காமிக்கிறாங்க. திருப்பி அதே மாதிரியே அல்லாஹ் தஆலா அப்பயே வார்னிங் பண்றான், இல்ல முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். இல்ல நம்ம பார்த்தான், திருப்பி அதே கிடையாது. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இப்ப கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன், இப்பயே நீ உயிரை வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க என்ன செஞ்சுவான்? சரி மூசா சொல்றது பொய் போல இருக்கு, அதனாலதான் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சு அங்க சாவடிச்சிட்டாரு, அதனால அவர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிடுவான். அதனால இந்த மக்களை திருப்பி ரிட்டர்ன் உயிர் கொடுத்து அனுப்பி உங்களை அனுப்பி விட்டுருந்த கவுமுகிட்ட அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு திருப்பி உயிர் பெற்று கொண்டு போய் அந்த கவுமுகிட்ட கேட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் மத்தியும். ஆனா ஒரு சத்தியம் என்று சொல்லக்கூடியது தெளிவாக காட்டப்பட்டுவிட்டது, யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் தெளிவாக விளக்கப்பட்டு விட்டோம். இன்றைய தினத்திலே வாசித்து காண்பித்த இந்த 157வது வசனத்தில் அல்லாஹ் அதுதான் சொல்றான். அப்ப தெளிவாக காட்டப்பட்டதற்கு பிறகும் உண்மை எது என்று சொல்லி புலப்பட்டதற்கு பிறகும் பிடிவாதம் செய்வது, சூழ்ச்சி செய்வது, அநியாயம், அக்கிரமம், அட்டகாசம், அட்டூழியம் எல்லாம் செய்வது இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வேலை பழைய காலத்தில் இருக்கு, இன்னைக்கு நேரத்தில் பார்க்கிறோம். முந்திலிருந்து கிட்டத்தட்ட சூரத்துல் ஆராஃபினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் கவனித்து வருகிறோம் இந்த சம்பவங்களை எல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சில தண்டனைகள் கொடுப்பாங்க, அப்புறம் தெரிஞ்சிருவாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா இது பார்த்தாக்க அப்படியே சொல்லிடுது. அப்ப இதுல ஒரு பேர் உண்மை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்திலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜபூரிலும் இஞ்சியிலும் குறிப்பான தௌராத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும், நபிக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுடைய தன்மைகள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை நம்ம தௌராத்துல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்லாம் என்னவாக வேண்டி வரும், எல்லாம் முஸ்லீம் ஆக வேண்டி வரும். அல்லது மத குருவாகிய நம்ம முஸ்லீம், நம்ம கிறிஸ்டியனா இருந்துட்டாலும், நம்ம யூதனாக இருந்துட்டாலும், நம்ம யஹூதியாக இருந்துட்டாலும் மக்கள் எல்லாம் தௌராத்தை படிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க, எல்லாம் இஸ்லாத்துக்கு போயிடுவாங்க.
அப்படிங்கிறதுக்கான பிளான் பண்ணி என்ன செய்தான், அந்த வேடெல்லாம் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுமா, அப்புறம் அந்த பழைய ஏற்பாட்டுலையும் இது முன்னால் இறங்குச்சு, அப்புறம் இது பின்னால் இறங்குச்சுன்னா, அப்புறம் அதுல சில வார்த்தைகள்லாம் எடுத்து கையாளப்பட்டு சட்டங்களை திருப்பி மாற்றி அமைச்சு ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், அந்த மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் மறைச்சிட்டான், எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டான், கையாலே எழுத ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பைபிள்ல எல்லாம் கையால் எழுதப்பட்ட கற்பனை கடிதம் இல்லை, எதுவுமே இல்லை. உண்மையான தௌராத்தை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைய நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அதுக்குரிய ஆதாரங்கள் பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்குது. தௌராத்துக்கு நம்ம நபியை பற்றிய நன்மாராயணம் சொல்லியிருக்கிறோம். இறுதி தூதர் வருவாங்க, அவங்களுடைய தன்மைகள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்ச்சி ஆகப்பட்டது பல்வேறுபட்ட விதத்துல நடந்து கொண்டிருக்குது. அதுல ஒரு விதம் இந்த மாதிரி அவர்கள் நடக்கிற பல சிந்தனைகள், பல்வேறுபட்ட சிந்தனைகள், இஸ்லாத்தை அடிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதுல செயற்கை ரீதியாக கொள்கை ரீதியாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப செயற்கை ரீதியாக என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தாலா இந்த தீன இந்த இஸ்லாம், இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு புனிதமான ஒரு மார்க்கம். அதை பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதனால இவன் இல்லை, நீ எத்தனையோ பேர் என்னென்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நிச்சயமாக இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சத்தியம் விளக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்களே தவிர அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு யாரும் மாற்று மதத்தார்களாக இருக்க மாட்டார்கள். உண்மையான தௌராத்தை நம்பக்கூடியவங்களாக இருந்தார்கள், உண்மையான பைபிளை நம்பக்கூடியவங்களாக இருந்தாங்க, உண்மையான பைபிளாக அது இருந்தது என்று சொன்னால் யாரா இருக்க மாட்டாங்க, யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி சொல்றாங்க. என்னைக்கு நடந்தது? இன்றைய காலத்துல படம் பிடிச்சு வச்சது மாதிரி இந்த வசனம் இருக்குது. என்னைக்கோ சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியன் உம்மியன் நபி, அப்படி ஒரு நபியை நாம் அனுப்புவோம் என்று நாம் தௌராத்தில் சொல்லிவிட்டோம். தௌராத்தில் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். அந்த நபியினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவர் ரசூல், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பார்கள். அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்க. அல்லதீன, அந்த மக்கள் யார் என்று சொன்னால் யத்தபிஊன ரசூலன் நபியா, ரசூலன் நபியல்லதி, நபியன் உம்மியல்லதி, அப்படிப்பட்ட நபி அவர்கள் பின்பற்றுவார்கள். எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால் உண்மை, அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். தலவாரிசுடைய தன்மை அல்லாஹ் இங்கேயும் சொல்லி காமிக்கிறான். குர்ஆன்ல பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லி காமிக்கிறான். தௌராத்திலே அல்லாஹ் தஆலா இதே போன்று சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலன் நபியா, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபியாகவும் இருப்பார்கள், ரசூலாகவும் இருப்பார்கள். உம்மியா, எழுத படிக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். அவங்க யார்கிட்ட இப்ப என்ன செய்ய மாட்டாங்க, எழுத படிக்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அவற்றை திறமை நிறைய இருப்பா. என்ன சொல்லிடுவான், அவற்றை ரொம்ப திறமை, ரொம்ப படிச்சு வைப்பா, மேல அவர் நினைச்சாங்களே இது குர்ஆன், என்ன குர்ஆனை விட வேற மாதிரியெல்லாம் அவர் கட்டுக்கதையெல்லாம் விட முடியும் அப்படின்னு சொல்லிடுவான் ஈஸியா. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலாவே ஆசானாக இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வாயிலாக நேரடியாக உலகத்தில் கல்வி கண்ணை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாயிலாக தந்தார். இதை யாரும் மறுக்க முடியாது. இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சில முழுமையார்த்திகளை தந்திருந்தான். சில அற்புதங்கள் அவர்கள் செய்திருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள் இருந்துச்சு. உதாரணத்திற்கு சில விஷயங்கள் படிக்க தெரியாது என்று சொன்னாலும் கரெக்டா கண்டுபிடிப்பாங்க, இது என்ன தவறு. ஹதீஸ் ஷரீஃப்ல பல விஷயங்களை நம்ம படிக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு குறைஷியர்களும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். 11 அதற்கு மேற்பட்ட சில உடன்படிக்கைகள் எழுதப்படுகின்றது. எழுதி முடிச்சதுக்கு பிறகு கடைசியில கையெழுத்து போடணும். 2 தரப்பார்களும் கையெழுத்து போடணும் அந்த உடன்படிக்கையில. அப்ப முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல முத்திரை வச்சு கையெழுத்து போட சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி போடும்போது
இவங்களுக்கு மக்கள் குறைஷர்கள்லாம் சொல்றாங்க, நான் முகமது இப்னு அப்துல்லா அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம், ஆனா ரசூலுங்கிறத நாங்க ஏற்றுக்க மாட்டோம். நாங்க ஏற்றுக்கிறதா பிரச்சனையே இல்லையே, நாங்க ரசூலுங்கிறத ஏற்றுக்க மாட்டோம். அதனால நீங்க ரசூலுங்கிறத முதல்ல எடுத்துருங்க, நபிங்கிறத எடுத்துருங்க. முகமது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனால் அது மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியவர்கள் அதற்கு அலியின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே அதை எடுத்துருங்க, அந்த ரசூலை நபியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார சொல்லலாம், எனது கரத்தினால் எழுதப்பட்ட நான் எந்த ஈமானை வைத்திருக்கின்றேனோ உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்க நபி என்ற உண்மையை நாங்கள் நம்பி அதை கொண்டு ஈமான் கொண்டு எங்களுடைய இரத்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எனது கரத்தினாலே அடிக்க சொன்னீங்களா, மாட்ட முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக மறுத்து விடுகிறார். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதை வாங்கி தனது கையாலேயே அதை அடிச்சுட்டு அதை முஹம்மது இப்னு அப்துல்லா மட்டும் எழுதி கொடுக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள். ஆனா அல்லாஹ் இவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய மோஜிதான் உலகத்தில் இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஃபஸீஹ் பலீக் என்று சொல்லக்கூடிய இலக்கிய நயத்துடன் கூடிய சிறிதான வார்த்தையாக இருந்தாலும் அருமையான விஷயத்தை சொல்லக்கூடிய வளவலங்கெல்லாம் நபி பேச மாட்டாங்க, வளவலங்கெல்லாம் நபி பேச மாட்டாங்க. ஷார்ட்டா இருக்கும், சொல்ல வேண்டிய கருத்தை அழகாக சொல்லிவிடுவார்கள், அடுத்தவர்களுக்கு புரியும்படி சொல்லிவிடுவார்கள். இந்த வார்த்தை எங்களுக்கு புரியல நபியே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடியது, நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதை என்னன்னு நீங்க சொல்லுங்க, ஆனா நீங்க சொல்லக்கூடிய பாவனை இருக்குதுல்ல அது எங்களுக்கு நல்லா புரியும். சில விஷயங்களை சரதாலேசோ மூடி மறைச்சே சொல்லிட்டு வருவாங்க. ஏன் சொல்லிட்டு வராங்க அப்படின்னாக்க கேட்கக்கூடியவர்களுடைய கவனம் நல்லா வரணும். அப்புறம் வந்ததுக்கு பிறகு அந்த மனிதர் நான் சொன்னேனே யார் தெரியுமா, இவர் தான் அப்படின்னு கடைசியில சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் அப்படியா இவ்வளவு நேரம் இவங்களை பத்தி தான் சொன்னீங்களா, அவன் முக்மின் அல்ல, அவன் முக்மின் அல்ல, முக்மின் அல்ல அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. யார் முக்மின் அல்ல, என்ன முக்மின் அல்ல, அப்ப அந்த அந்த நிலைக்கு ஆளானவங்க யாரு அப்படின்னு எல்லாரும் கவனமா பார்ப்பாங்க. அவ தலைவாளைக்கு இறுதியில ஒரு விடை கொடுப்பாங்க, இப்படி செய்பவன் முக்மின் அல்ல. பெற்றோர்களை கவனிக்காதவன் மூமின் இல்லை, பெற்றோர்களை கவனிக்காதவன் மூமின் இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாதவன் மூமின் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டைத்தை எல்லாத்துக்கும் நல்லா புரியும். அப்ப அதுக்கு தான் முதல்ல மூமின் இல்லை மூமின் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்களா அப்படின்னு. இது மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மதியவர்கள் அழகா பேசுவாங்க, அவ்வளவு மிருதுவாக பேசுவாங்க, பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக பேசுவாங்க, பேசுவதில் தடுமாற்றம் ஏற்படாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலை தந்திருந்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்துணை துறை கல்வியாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக வெளியானது என்பது எந்தவித சந்தேகம். அல்லாஹ்வுடைய திருவேதத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக வெளியானது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்ப அந்த கல்வியெல்லாம், அந்த கல்விக்கெல்லாம் கடலாக இருக்கக்கூடிய அது இருபது நீர் ஓடை, நீர் ஊற்றுகள், எல்லாம் எல்லா தண்ணியும் நீர் ஊற்றுகள், எல்லா தண்ணியும் ஒரு ஓடை, இதெல்லாம் சங்கமித்து இருக்கின்ற அல்லது அது அங்கிருந்து வெளியாகி வந்த அந்த இடம் எப்படி இருக்கும், சலதாரத்தில் எப்படி இருக்கும். அப்ப அந்த நதியை உண்மை நதின்னு எல்லாம் சொல்றான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மக்களுக்கு புத்தியில வேலை செய்யும், அதாவது படிச்சு பெரிய அறிவாளி அதனால இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லாம, இந்த கல்வி எந்த ஏட்டிலிருந்து எடுத்துக் கொள்ளவில்லை, எந்த மனிதனுடைய சிந்தனையிலிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை, அல்லாஹ் தன் உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கல்வி. அதனால்தான் நிகரற்ற குர்ஆன் இருக்கிறது. இதை மக்களுக்கு வழங்கி நம்ம முன்னால பார்க்கிறோம். நம்ம முன்னாலே பிறந்தாரு அப்துல்லா, ஆமினாவிற்கு பிறந்தவர். யார்கிட்டையும் ஒரு வார்த்தை படிக்கல, ஒரு எழுத்து படிக்கல, ஆளுமை வைத்துக் கொண்டிருந்தார்கள், வியாபாரம் புரிந்தார்கள். அதற்கு பிறகு நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்தை பெற்றார்கள். இவ்வளவு பெரிய வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட
ஆற்றலை வேறொன்றும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி விளங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த தன்மை உம்மி அல்லதீன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதுனஹு மக்தூபன், அப்படிப்பட்ட நபி அவர்களை பற்றி நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் யஜிதுனஹு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மக்தூபன் இந்தஹும் ஃபித்-தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலும் இன்ஜீலிலும் சில தன்மைகள் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதை நீங்களே பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தில் இருக்கு, நீங்க அதை மறந்துட்டீங்க. என்ன தன்மைகள்? யஅ்முருஹும் பில் மஅரூஃபி, நல்லவை ஏவுவார்கள். எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் எந்த தீயதையும் ஏவிக்கிறது, எல்லாம் எந்த செயல் சமயத்திலே சரி என்னகாகும் அதில் முன்கை தீயதை தடுத்தார்கள், நல்லதை ஏவுவார்கள். அவர்கள் தான் நபி. அப்படிப்பட்ட நபி வருவாங்க. எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, யாருக்கும் எந்த துன்பம் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. அது மாதிரி எந்த துன்பம் தரக்கூடிய செயலும் யார்கிட்ட இருந்துனாலும் அதை தடுக்காமையும் நபிகளாக அன்பாக சொல்வார்கள், நெருக்கமாக சொல்வார்கள், கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே கடிந்து கொள்வார்கள். எப்படியெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை எடுத்து வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைப்பார்கள். இது நபியுடைய தன்மையாக இருக்கும். நபியுடைய தன்மைகளில் இதுவும் ஒன்று. நல்லவையை ஹலாலாக ஆக்குவார்கள், பரிசுத்தமான உணவையே ஹலாலாக ஆக்குவார்கள். ஏன் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும். அதே போன்று தீயவற்றையே அவர்கள் ஹராமாக ஆக்குவார்கள், தடுப்பார்கள். தீயவற்றையே ஹராமாக, தீய செயல்பாடுகள் எதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் தடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாக்கியங்களை நம்ம பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் நினைச்சதை சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுருவான், செத்ததை சாப்பிடுவான், பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடுவான், அது மாதிரி மதுபானங்களை அருந்துவான். 2 விதமான தவறுகள் இருந்தது. சாப்பிடுவதிலும் கணக்கு வழக்கிருக்காரு, சாப்பிடுறதுலையும் கணக்கு வழக்கிருக்காரு. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற வரைமுறை இருக்காது, எல்லாத்தையும் சாப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு பழக்கம், இது உணவு பழக்கம். கொள்கை ரீதியான பழக்கம் இருந்துச்சு. எதெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் கடவுள்னு சொல்லுவான், எதுக்கெல்லாம் சக்தி இருக்கோ அதெல்லாம் கடவுள்னு சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா தௌராத்தை சொல்லி காமிக்கும் பொழுது தௌராத்துல அதே தன்மை உடைய அந்த விஷயங்களை நாம் அப்பொழுதே சொல்லி காண்பித்தோம். தௌராத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை அப்படியே சொல்லி காமிச்சோம். அவன் என்ன செஞ்சுவான் அப்படின்னாக்க அலைஹிமுல் கபாயிர், தீய கொள்கைகளில் இருந்து தீய பழக்க வழக்கங்கள் இருந்து அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் இருக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்றக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அம்பை வச்சுக்கிட்டு அம்புல பேரை எழுதி போட்டுருவான். எல்லா பேரையும் எழுதி போட்டு இந்த சாமி இந்த தலை இந்த தலை இந்த தலை இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேரை எழுதி போட்டு குறிப்பாங்க. அது மாதிரி பல்வேறுபட்ட தீய செயல்பாடுகள் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பார்கள். இதெல்லாம் என்ன சொன்னா அவர்கள் மீதுள்ள விலங்குகளை அவர்கள் அகற்றுவார்கள். யார்? மக்கள் மீதுள்ள விலங்குகளை, விலங்குன்னு சொன்னா என்ன, விலங்கு போறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, சங்கடங்கள் தானா விதித்துக் கொண்டது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க சில விஷயங்கள் யூதன் அவனா விதிச்சுக்கிட்டான். அல்லாஹ் கொழுப்புகளை ஹலாலாக ஆக்கிட்டான். ஹலாலான பிராணிகளுடைய கொழுப்பு என்ன? ஹலால். ஹலாலான பிராணிகள் அதனுடைய இறைச்சி எப்படி ஹலாலோ அதே போன்று அதனுடைய கொழுப்புகளும் ஹலால். ஆனா இவன் யூதன் என்ன செஞ்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஹலாலான உணவு ஒட்டகங்கள் போன்ற வஸ்துக்களை ஒட்டகத்துல இத்தனையாவது வருஷத்துல பிறந்தது, இந்த வயசு உள்ளது, எங்களுக்கு ஹராம் அப்படிமா தெரியும். அப்புறம் திடீர்னு சொன்னோம் ஒட்டகத்துல இறைச்சி சாப்பிடலாம், ஆனா அந்த கொழுப்பெல்லாம் எங்களுக்கு ஹராம் அப்படின்னு அவங்களா அப்படி சொல்ல. அல்லாஹ் முந்தைய வருஷத்துல சொன்னது சூரத்துல அனாமலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான், இவங்களால ஹராமாக ஆக்கி கொண்டதுனால் அப்புறம் என்ன செய்யலாம், அல்லாஹ் என்ன செய்யலாம், தொடாத செய்யலாம், நீ சாப்பிடாத, நீனா ஹராமாக்கிட்டீல, நான் ஹராமாக்கிறத நீனா ஹராமாக்கிட்ட, அப்ப எப்ப நீனா ஹராமாக்கியோ உனக்கு தண்டனையாக சிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடை செஞ்சான். அப்புறம் எதை தடை செஞ்சாலும் அது மனுஷனுக்கு இயல்பாக என்ன செய்யணும், அதை செய்யணும் போல தோணும். ஒரு வார்த்தை, அரபியனுடைய வார்த்தை கொண்டு அல் இன்சானும் ஹரீசும் மிம்மா முடிய, மனிதன் எதை தடுக்கப்பட்டதோ அதை செய்யறதுக்கு ஆர்வம் உடையவராக இருப்பான். இதை செய்யாத அப்படின்னாக்க
செஞ்சா என்ன அவங்க கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே சைத்தானுடைய பிறக்கிறது சூழ்நிலை ஆக்கப்பட்ட அந்த எண்ணம் இருந்தா அந்த மனுஷன் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில ஹராமாக இவர்கள் ஆட்சி கொண்டதே அல்லாஹ்வுத்தாலா மீண்டும் ஹராமாக ஆக்கினது. சரி இப்ப சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடாரு. அது தண்டனையாக அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவினால் அல்லாஹ்வுத்தாலா இந்த உம்மத்தின் முன்மதியாக எல்லாம் ஹலாலான பிராணிகள் அனைத்தும் அவங்களுக்கு அதுக்கு முதல்ல உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல யூதர்களுக்கெல்லாம் என்ன ஹராமாக இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுத்தாலா தௌராத்தாக ஹராமாக அவர்களுக்கு வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் அதை அல்லாஹ்வுத்தாலா நீக்கி ஹலாலான வஸ்துக்களுடைய அனைத்து வஸ்துக்களையும் நீங்கள் சாப்பிடலாம். என்ன செய்யலாம்? கொழுப்பு இருக்கலாம், சாப்பிடலாம், உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹராம நீக்கி வச்சான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அனுபவம். அதே மாதிரி ஒட்டகத்துக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி அது ஹலாலாக்கப்பட்டது, அதையும் நீங்க சாப்பிடலாம். அவர்கள் தங்களுக்கே விலங்குகள் இட்டு சிரமத்தை தாங்களாக ஏற்படுத்திக் கொண்டதை அல்லாஹ் தஆலா நீக்கி அருள்வான். யாரை கொண்டு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு நபி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்க என்ன வாக்குவாங்க? ஃபல்லதீன ஆமனு பிஹி, அப்படிப்பட்ட நபி நீங்கள் ஈமான் கொள்ளணும். எப்ப சொன்னான்? தௌராத்திலே அல்லாஹ் சொன்னான் அப்படிப்பட்ட நபி வருவாங்க, அவங்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வஅஸ்ஸரு, அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கணும், அவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திடக்கூடாது. வஅஸ்ஸரு வஅஸ்ஸரு வநஸரு, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வத்தபஅ நூரல்லதி உன்சில மஅஹு, அதே போன்று வநஸரு, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வத்தபஅ நூரல்லதி உன்சில மஅஹு, அவர்களுடன் இறக்கி வைக்கப்பட்ட அந்த நூர் என்று சொல்லக்கூடிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை எதுல சொல்றான்? தௌராத்திலே சொல்றான். நபியை நாம் அனுப்பி வைப்போம், அவர்களிடத்திலே ஒளிமயமாக்கப்பட்ட குர்ஆனை நாம் இறக்கி வைப்போம். அந்த குர்ஆனை நீங்கள் என்ன செய்யணும்? அது உங்களுடைய காலகட்டத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தௌராத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, தௌராத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே நீங்க விட்டுருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அன்னைக்கே சொன்னான். அதான் ஒரு ஹதீஸ் கூட நம்ம படிச்சோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா எங்கேயோ கிடந்த ஒரு தௌராத்துடைய ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டு வந்து தௌராத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்டு கடுமையான கோபம் கொண்டவர்களாக முகம் சிவந்து விட்டாங்க. அப்போ முகம் வந்து தலையை அவங்க தூக்கவே இல்லை, ரொம்ப வாரம் படிச்சுட்டே இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபி கட்டி கொடுத்தாங்க, பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க அப்படின்னு பார்த்து விட்டாங்க. தலையை தூக்கி பார்க்கறது கடுமையான கோபமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்காங்க. உடனே நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது அப்பதான் உணர்ந்து தௌராத்துடைய அந்த ஏட்டை மூடி வச்சுட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தௌராத்தினுடைய ஏட்டை நீங்க தௌராத்தை புகழ்ந்து பேசுகின்றீர்கள், உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வேதங்களை, அதே போன்று அத்துணை சமூகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏடுகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூறாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சு மீதி எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் குர்ஆன். அப்படிப்பட்ட வேதம் உங்களுக்கு வந்திருக்கையில இன்னொன்றை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் பெருமை பாராட்டிக் கொண்டு இருக்கக்கூடியது இது அறியாமை அல்லவா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கோபப்படுத்ததாக ஹதீஸுக்கு நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா தௌராத்துல அன்னைக்கே சொல்லிட்டான், நீங்க நபிக்கு உதவி செய்யுங்க, நபியை நீங்க கண்ணியப்படுத்துங்க, அந்த நபிக்கு வரக்கூடிய குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள். உலாய்க்கு உங்கள் முஃப்லிஹூன், உண்மையான வெற்றியாளர் என்று சொன்னால் நீங்கள் அப்பதான் உண்மையான முஃப்லிஹூன், நீங்கள் உண்மையான வெற்றியாளர்கள் அப்பொழுதுதான் ஆக முடியும். நபியை ஏற்றுக்க மாட்டோம், நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் ஏற்றுக்கொள்வோம். நபியாக ஏற்றுக்கொள்வது என்பது எல்லோரும் மீது கடமை. இப்ப நம்மளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் ஏற்றுக்க மாட்டேன், நம்ம முஸ்லீம் இல்லை, நபியாக ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் பின்பற்றுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடாது. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களோ முடிஞ்சு போச்சு எல்லாம். தௌராத்து போயிடுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மார்க்கமும் சென்று விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றணும், குர்ஆனை பின்பற்றணும், அப்பதான் வெற்றி கிடைக்கணும். அல்லாஹ் தௌராத்திலே சொல்லிட்டான். ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அநியாயத்தின் காரணமாக, அலிச்சாட்டியத்தின் காரணமாக
அந்த உண்மையெல்லாம் தௌராத்தில் இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் முக்கிய மார்க்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது யூதர்களுடைய சூழ்ச்சி அங்கிருந்து வந்தது என்று குர்ஆன் பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லி காட்டுகிறது. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அபூ தஹ்ருல் உகைரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு முறை அராபி என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டர் ஒரு சஹாபி என்ற இடத்துல அவங்க சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அவருடைய நிலைமையை சொல்லி காமிக்கிறார். யார்கிட்ட? அபூ தஹ்ருல் உகைரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிகள் சொல்லி காமிக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, என்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல என்கிட்ட அதிகமான பால் தரக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்தது. அதிகமான பால் தரக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை நான் விற்பதற்காக வேண்டி மதீனாவிற்கு நான் வருகிறேன். அவங்க வேற ஊழல் சார்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. மதீனாவுக்கு அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு வராங்க விற்கிறதுக்காக. அவங்க விற்க வரும் போதே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒட்டகத்தை விற்றுவிட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாராமோ, ஏதோ புதிய கொள்கைகளை சொல்லாராம, அது என்னதான் நம்ம பார்ப்போமே அப்படின்னு யார்த்தையும் சொல்லாம நானாக எனது மனதில் பேசிக்கொண்டு நேசிக் கொண்டேன். ஆராயி காட்டாங்க சஹாபி சொல்றாங்க. அது மாதிரி ஒட்டகத்தை வித்துட்டாரு. வித்து முடிச்சதுக்கு பிறகு அந்த காசை வாங்கிட்டு இந்த சிந்தனையோட எப்படி பார்க்கறது, அவரை போய் பார்க்கறது, எப்படி பார்க்கறது, என்ன சொல்றாருன்னு தான் கேட்போமே. இன்னும் அவங்க இஸ்லாத்தை தழுவல கூடாது. இந்த வார்த்தை ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவல வருது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு இவர் சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவருக்கு பின்னால் போய் நெக்ஸ்ட் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அந்த 3 பேரோட சேர்ந்து இவரு சேர்ந்துருக்காங்க. 4வது நபராக போறாங்க. போனாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதனுடைய வீட்டிற்கு போகிறார். யூதனுடைய வீட்டிற்கு போறாங்க. போனாக்க அது ஒரு இளைஞர், நல்ல இளம் வயதுடைய அழகான அழகு வடிவமுடைய இளம் வயதுடைய ஒரு இளைஞன் படுத்திருக்கான். மரண தருவாயில் போகக்கூடிய நிலை. பக்கத்தில் அவங்களுடைய தகப்பனார் உட்கார்ந்து கொண்டு தௌராத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த ஆராபியை சேர்த்து எல்லாம் உள்ள போறாங்க. இவர் பார்க்கறாங்க, அவர் படுத்திருக்கிறாரு, இவர் தௌராத்தை ஓதிக்கிட்டு இருக்காரு. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க தௌராத்தை நல்லா ஓதுறீங்க போல, அந்த தௌராத்தில் என்னை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கின்றதா, என்னை பற்றி ஏதாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு உங்களுக்கு தௌராத்தை கொடுத்த அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு தௌராத்தை கொடுத்த அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்க சொல்லுங்க, நான் வருவதை பற்றி, எதிர்காலத்தில் நான் வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு தௌராத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட கேட்கவும் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல உங்களை பத்தியெல்லாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல அந்த மரண தருவாயில் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அல்லாஹ் எங்களுக்கு தௌராத்தை கொடுத்த அந்த அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், உங்களை பற்றி தௌராத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அந்த இடத்துல முன்னாலேயே வச்சு அவர் சொல்றாரு, நாங்கள் நன்கு அறிவோம், நீங்க வருவீங்க, உங்களுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் நன்கு அறிவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லி, நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் போறாங்க அவருடைய ரூமுக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்குது. எப்படி அவங்களுடைய ரூமுக்கு போனது சமுதாயத்தில் கரெக்டா வந்து அந்த இடத்துல களிமா முடிஞ்சு அவருடைய ரூமுக்கு போகணும் அப்படின்னு இருந்தது. அது ஒரு யூத வீட்டில் இருக்கும்போது இதுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்றாங்க. ஏற்கனவே அந்த சிறுவர் வந்து சமுதாயத்தில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தார். அவர் மரண தருவாயில இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சமுதாயத்தில் வந்திருக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து போனவராச்ச, பாசமான ஒரு இளைஞராச்ச, யாராகனாலும் சரி சமுதாயத்தில் பாசமா இருப்பாங்க, அப்படிப்பட்டவராச்ச அப்படின்னு சொல்லி வந்து போயிட்டு இருந்தவர்.
அப்படிப்பட்டவரை சந்திக்க போகக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்பதாகவே அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்க நடந்தது என்ன? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த பெரியவர்கள் தகப்பனார் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர், அதாவது உங்களுடைய இஸ்லாமிய சகோதராகிய இவரை எங்களிடத்துல ஒப்படைச்சுங்க. நீங்க யூத முறைப்படி என்ன செய்யணும்? இவரை அடக்க வேணாம், நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அவருக்கு கஃனிட்டு அவருக்கு ஜனாஸா கொடுக்க வைத்தார்கள் என்று அந்த ஹதீஸை அபூ ஸஹூர் ருகைலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த திருவள்ளுவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல தௌராத்தில் சொல்லப்பட்ட அந்த உண்மை அந்த தௌராத்தில் இருக்கத்தானே செஞ்சிருக்கு, எல்லாரும் வெளியே இருக்கத்தானே செஞ்சிருக்காங்க. அதையே நீங்க புரிய மாட்டேங்க. அது உண்மையான தௌராத்தாக அதை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா இந்து கிறிஸ்தவனையும் யாரா இருக்கணும்? முஸ்லீம்களா இருக்கணும். அதுக்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி தான் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அப்புறம் பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், அப்புறம் திருச்சி அமைத்தல், மாற்றி அமைத்தல், எல்லாவற்றையும் செய்து சூழ்ச்சி செய்து அனைத்து விஷயங்களும் இஸ்லாத்தை விட்டு தடுப்பதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்குது. இது அவர்களுக்கு இயல்பான தன்மை, அதை பற்றி ஒண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அத்தாயிபுல் யஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூதரிலிருந்து முஸ்லீமாக ஆனவர்கள். அதனால தௌராத்தை அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா விளங்கி இருக்கிறாங்க. அதனால அத்தா இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க போய் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, தௌராத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது சொல்லியிருக்குதா? அவங்களுடைய தன்மைகள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், குர்ஆனில் எந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டதோ அதே தன்மை தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே தன்மை தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பல்வேறுபட்ட இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சூரத்துல் ஃபத்ஹினுடைய 8வது 9வது வசனத்தில் சில விஷயங்கள், இன்னா அர்சல்னாக ஷாஹிதா, நிச்சயமாக நாம் உங்களிடத்திலே ஷாஹிதன் என்று சொல்லக்கூடிய மூமின்களை பற்றி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வமுபஷ்ஷிரா, நற்செய்தி சொல்லக்கூடியவராக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். வநதீரா, அச்சமூட்டக்கூடியவர்களாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகினால் லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று யார் ஈமான் கொண்டு வதுஅஸ்ஸிருஹு, அவருக்கு உதவி புரிவார்களோ, வதுஅக்கிருஹு, அவர்களை கண்ணியப்படுத்துவார்களோ, வதுஸப்பிஹுஹு, அவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அதற்கு பிறகு வதுஸப்பிஹுஹு புக்ரத்தன் வஅஸீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதிபாடக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை வெற்றியாளர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். யார? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை விளங்கி ஈமான் கொண்ட மக்களை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் ஃபத்ஹினுடைய 8வது 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்ப இதே விஷயம் தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னாக்க, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாஹிதாக இருப்பார்கள். என்ன, மூமின்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில ஹதீஸ், நீண்ட ஹதீஸ் இருக்குது, பெரிய விளக்கங்கள் இருக்குது, சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். பஷீரன், நற்செய்தி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஈமான் சொல்லுங்க, என்னைய நபியாக ஏற்றுக்கொள்ளுங்க, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்க, மலக்குமார்களை ஏற்றுக்கொள்ளுங்க, மறுமை நாளை ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த தீய விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தியும் ஏற்காதவர்களுக்கு தண்டனை மூட்டி எச்சரிக்கையும் செய்வார்கள். நதீரா, அப்புறம் உண்மையாக இருப்பார்கள். இது தௌராத்தில் சொல்லப்படும். படிக்காதவர்களாக, அப்புறம் பாமரர்களுடைய ஏழை மக்களுடைய பாதுகாவலராக இருப்பார்கள். இதுவும் தௌராத்தில் சொல்லப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தௌராத்தில் சொன்ன தன்மைகளை. அதே போன்று அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியாராக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பார்கள். அதே போன்று முத்தவக்கீலாக இருப்பார்கள். எதற்கு? அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர். என்ன செஞ்சாலும் அல்லாஹ், எந்த நிலையிலே அல்லாஹ், இருந்துட்டா இல்லையா, வெற்றி கிடைச்சிட்டா கிடைக்கலையா,
சந்தோஷம் ஏற்பட்டுச்சா இல்லையா, எந்த நிலையிலும் அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை பற்றியே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதே போன்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தவக்கீல் என்று சொல்லி பெயரும் இருக்கும். தௌராத்தில் சொல்லப்படும் முத்தவக்கீல்னா என்ன, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களே பெயர் வைக்கப்பட்டு முத்தவக்கீலான நபியை நாம் அனுப்பி வைப்போதே அல்லாஹ் தஆலா தௌராத்தில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கடின சித்தம் உடையவர்களா, கடுகடுப்பா எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரிலாம் எப்போதும் இருக்க மாட்டாங்க. முரட்டுத்தன்மை அவர்களிடத்துல இருக்காது. அதே போன்று வளைந்த சமுதாயத்தை, மோசமான சமுதாயத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் வரை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரூஹை வாங்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தௌராத்தில் சொல்லுது. வளைந்த சமுதாயம் மக்கள் விஷயங்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களால எப்படி ஆக்கணும். ஹஜ்ஜத் விதால 1,20,000 மேற்பட்ட சஹாபாக்கள், 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள், அவ்வளவு பெரிய சஹாபாக்களை உருவாக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை அப்படியே மாற்றி அமைப்பாங்க. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நினைப்பார்கள். இப்படிப்பட்ட நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம். அதே மாதிரி தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தினால் கண் குருட்டை அகற்றுவார்கள். கண் குருடு, குருடுன்னா என்ன, கண் இருக்கும் ஆனா உண்மையை பார்க்க மாட்டார்கள், காது இருக்கும் உண்மையை கேட்க மாட்டார்கள், உள்ளம் இருக்கும் உண்மையை சிந்திக்க மாட்டார்கள். இவை அனைத்தையும் தௌஹீதை கொண்டு திருப்பி கண்ணால் பார்ப்பதற்கும் காதால் கேட்பதற்கும் உள்ளத்தால் உணர்ந்து பார்ப்பதற்கும் ஆக்கி வைப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்கிறார். புகாரில் இன்னொரு விஷயம் இடம்பெற்றிருக்கு. முரட்டுத்தனமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்துல அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன தௌராத்துல இருக்குன்னா, பாசார்ல கடத்தர்ல கூச்சல் இருக்க மாட்டாங்க. கடத்தர்ல ஒவ்வொரு கட்டிட்டு கொண்டு கூச்சல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தீமையை அகற்றுவதற்கு இன்னொரு தீமையை கொண்டு தடுக்க மாட்டாங்க. ஒரு தீமை நடக்குது, இன்னொரு தீமையை கொண்டு தடுக்க முடியாது. நான் இந்த தீமை செய்யறப்ப குடிகாரனை போய் நானும் பார்ல உட்காந்து குடிச்சு பார்த்து அவனுக்கு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது நடக்கிறது ஒரு போது நாங்க போனா தானே தெரியும். அதனால குடிகாரனை எங்கேயே உட்காந்து குடிக்காதுன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டாங்க. நானும் போய் ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு தடவை ஊற்றி விட்டு, அப்பா இது இவ்வளவு மோசம் இருக்குதா அதனால செஞ்சாதுடா அப்படின்னு சொன்னாக்கா அவன் புத்திசாலியா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்பி செய்ய மாட்டாங்க. இந்த உதாரணத்துக்கு நம்ம செய்யக்கூடிய செயற்பாடுகளை என்று சொல்றேன். இந்த மாதிரி செயற்பாடு அப்ப நபியுடைய காலத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ தீமையை கொண்டு தீமையை தடுக்க மாட்டாங்க. தீமை என்று சொல்லி விடுவார்கள். நல்லதை செய்தா இதை செய்ய, இது நன்மை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயமாக இருக்கும். தீமை செய்தவர்களை மன்னித்து விடுவார்கள். இது நபியுடைய தன்மையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில 4838வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த வசனத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை தௌராத்தில் எப்படி நான் விவரித்து காண்பித்தேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக நமக்கு விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், மக்கள் இன்றும் அனுச்சாட்டியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் வெளிப்பட்டதற்கு பிறகும் பிடிவாதமாக இருக்கின்றார்களே தவிர யாருக்கும் தெரியாமல் இல்லை. சத்திய மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பா மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கட்டாயமாக தெரியும். பாமரர்களுக்கு தெரியலன்னா கூட படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் விதண்டாவாதமும் பிடிவாதமும் கௌரவமும் பறக்கத்தனமும் இதுதான் அவர்களை தடுத்து விட்டது. ஆகினால் நாம் இருக்கக்கூடிய மார்க்கத்திலே பிடிப்புடன் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அன்னாரின் மஹப்பத்துடனே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாசல்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.